இதுதான் நம்ம கராஞ்சி லேக்கோட என்ட்ரன்ஸ். இவங்களோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் சும்மா ஹைப்ல தான் நிக்கும். பெர் அடல்ட் வந்து ₹60 வரை சார்ஜ் பண்றாங்க. பைக்குக்கு வந்து ₹40 சார்ஜ் பண்றாங்க. காருக்கு வந்து ₹70 சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு இந்த இடம் ஒர்த்தான்னு தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தூரம் இல்ல, ரொம்ப தூரம் நடந்து வரணும். ஏன்னா ஃபுல்லா நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு எக்சர்சைஸ் பண்ணுறது மாரி தான். ரொம்ப தூரம் நடந்து வந்தா ஒரு போட்டிங் செக்ஷன் இருக்கும். அந்த போட்டிங் செக்ஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ₹30 பெர் அடல்ட் போட்டிருந்தாங்க. 15 மினிட்ஸ் சம்திங் தான் டைம் போட்டிருந்தாங்க. ஸோ நான் போகல. எனக்கு அது ஒர்த்தா தெரில. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். நம்ம இந்த போட் வந்து உள்ளே ஏறி ரிவர்ஸில் நம்ம எடுத்து திரும்புறதுக்கே வந்து 10 மினிட்ஸ் ஆயிரும். அப்புறம் நமக்கு உள்ளே வந்து என்ன டைம் கிடைக்கும்? அதனால் எனக்கு அது ஒர்த்தா தெரியாதனால நான் போகலை. இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஒரு பேர்ட் செக்ஷன் மட்டும்தான். என்னென்னா இது வந்து நம்மளை வந்து அந்த கூண்டுக்குள்ளே போக வைப்பாங்க. மைசூர் ஸூவில் வந்து நம்ம போகிறது மாதிரி பீக்காக்கு, பச்சைக்கிளி, அப்புறம் புறா, அப்புறமா வந்து அன்னப்பறவை இதெல்லாம் நமக்கு பக்கத்துலேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்க முடிஞ்சிச்சு பீக்காக்லாம். அதுங்க நம்மளை அப்படி கொத்துறதுக்கும் அப்படி எதுவும் வரல. இந்த ஒரு இது வந்து குழந்தைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஏரியா தான், ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடித்து வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு லைவாக வந்து பீக்காக்கை வந்து பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் கூட இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது முடிச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை கார்டன் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பேர்ட் வாட்சிங் டவர் கூட இருக்குது. அதுவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆக்சுவலாக வந்து கராஞ்சி லேக் வந்து வந்தது. ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் பார்த்தப்பமே எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேமராவுக்கு வந்து ₹100, வீடியோ கேமராவுக்கு வந்து ₹200ங்கிறாங்க. மொபைலில் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வேறு எந்த கேமராஸாக இருந்தாலுமே நம்ம பே பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம டவர் வந்து பார்க்க போகிறோம். டவர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை பார்க் வந்து போகலான் இருந்தேன். ஸோ இந்த பேர்ட்ஸை வந்து பார்த்துட்டு இந்த பேர்ட் வாட்சிங் டவருக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் நடக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அளவு படி ஏற வேண்டியதும் இருந்துச்சு. ஒரு பெரிய வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க ரொம்ப ஹைட்டில். ஆனால் அந்த வியூ பாயிண்டில் கம்ப்ளீட்டாக நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாருமே இல்லை. ரொம்ப லோன்லியாக இருக்குது. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் ஒர்த்தான்னு கேட்டால் நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. லேக்கு ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு. இங்கே பறவைகளை பார்க்குறது மாதிரி பேர்ட்ஸ் வாட்சிங் பாயிண்ட் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இனி மேபி ஏதாவது சீசன் வருமா, வேடந்தாங்கல் மாதிரி ஏதாவது சீசன் வரும்போ இங்கே வருமா என்னான்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம கராஞ்சி லேக் இதில் வந்து நம்ம நடந்தே ஓஞ்சு போயிடுவோம். அதாவது ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளே உயிரே போயிடும். பட்டர்ஃப்ளை கார்டன் கடைசி வரை பார்க்க முடியல. என்ட்ரன்ஸ்லேருந்து பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அது எங்கே இருக்குன்னே தெரில. அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தவங்கள்ட்ட கேட்டதுக்குமே வந்து பார்க்க முடியல, டயர்டானால ரிட்டர்ன் நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கராஞ்சி லேக் வரது வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால், இங்கே ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை கார்டன் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப தூரம் உள்ளே நடந்தாச்சு. 1-1.5 கிலோமீட்டர் மேலே நடக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தும் அது கண்ணில் படலை. அந்த மயிலெல்லாம் இருக்கிறது வந்து நல்லா இருக்குது. அங்கே வந்து அதுக்காக ஒரு ₹50 கொடுக்கலாம். மற்றபடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம இடையில வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியது இருக்குது. நடந்தே நம்ம ஓஞ்சி போயிடுவோம் போல இருக்கு. ஏன்னா பாதி பேர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் ரிட்டர்ன் போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லையான்னு கேட்டால் இல்லை. நம்ம வெளியிலேருந்து வரவங்களுக்கு பார்க்க வேண்டிய ஸ்பாட் இல்லை இது. உள்ளூர்காரங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி உள்ள ஒரு ஸ்பாட்டு தான் இது. ஸோ நீங்கள் குழந்தைங்களோட வந்தாலும் சரி, ட்ரிப்புன்னு வந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த கராஞ்சி லேக்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும்.